ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 1, 2, 3 ஸ்லோகங்களை என்று நாம் காணலாம். இந்த முதல் ஸ்லோகம் அப்படிங்கிறது மகாபாரத யுத்தத்தில் நடைபெறுகின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆன அந்த நேரத்திலிருந்து நம்ம நேற்றே பார்த்தோம், பீஷ்ம பர்வதம் அப்படிங்கிறது யுத்தத்தின் முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து பீஷ்மர் சாகும் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பீஷ்ம பர்வதம் அப்படிங்கிற அந்த இடத்துல, மகாபாரதத்தின் அந்த இடத்துல இருந்து உருவானது இந்த பகவத்கீதை அப்படின்னு பார்த்தோம். குவைட் நேச்சுரலி முதல் நாளே தான் இந்த பகவத்கீதை உருவாகிறது. ஏன்னா அந்த போர் ஸ்டார்டிங் டேட்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சஞ்சயன் வாயிலாக திருதராஷ்டிரனுக்கு சொல்வதற்காக வியாத பகவான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி இங்கே இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய யுத்தம் நடைபெற போகிறது. அந்த யுத்தத்துல இந்த இரு சேனைகள் வந்து இருந்து அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் வாயிலாக சொல்வது போல் அமைந்து அது நமக்கும் சொல்வதாக இங்கே அமைந்திருக்கின்றது. சரியா? சரி, இப்போ முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். புத்திர ஸ்நேகத்தால் அறிவுக்கேட்டை அடைந்திருந்த திருதராஷ்டிரன், ஹே சஞ்சயா, குருக்ஷேத்திரத்தின் வர்த்தமானம் என்ன? தர்மாலயம் என்று சொல்லப்பட்ட அவ்விடத்திற்கு பாண்டவர்களும் என்னை சேர்ந்தவர்களும் யுத்தம் செய்ய நிச்சயித்து சென்றார்களே, அங்கு இப்போது நடக்கும் சித்தாந்தத்தை நீ எனக்கு தாமசமின்றி சொல்ல வேண்டும் என்று விசாரித்தான். சோ இதுதான் ஸ்லோகம் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்கிறான், ஏண்டாப்பா, நம்ம பாண்டவர்களும் என்னை சேர்ந்தவர்கள்னா கௌரவர்களும் 2 பேருமே யுத்தத்திற்காக குருக்ஷேத்திரம் என்ற தர்மாலயத்திற்கு சென்றார்களே, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை எனக்கு நீ சொல்வாய், தாமசம் என்று சொல்வாய்னா உடனே எனக்கு தெரிவிப்பாயாக என்று இந்த திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்பதாக இந்த முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. ஓகேவா? சோ இதுல நம்ம பெருசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, கதை மாதிரி தான். சோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போயிடலாம். இந்த ஸ்லோகத்துல இப்ப அந்த சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். சஞ்சயன் பாக்குறான் அந்த குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறான். அதை அப்படியே திருதராஷ்டிரன் சொல்றான். இப்ப சஞ்சயன் பார்க்கும்போது அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, துரியோதனன் இந்த பாண்டவர் சேனை, இந்த துரியோதனன் சேனை, இந்த ரெண்டையுமே இந்த குருக்ஷேத்திரத்துல அணிவகுத்து நிக்கிறாங்க. இனிமேல் போர் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி கெட்டடி அப்படிங்கிற மாதிரி, கெட் செட் கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் அங்க இருக்கு. அப்ப அந்த செட்டப்பை துரியோதனன் ஃபர்ஸ்ட் பாக்குறான். இந்த துரியோதனன் பார்த்துட்டு பாண்டவர்களின் சேனையை எப்படி இருக்கின்றது, நம்ம சேனை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றின ஒரு வர்ணனையை அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த துரியோதனன் பேசுறத அப்படியே சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அது நமக்கு அதுக்கு இப்ப வரப்போகுது, கேள்வி. அதை கேட்டு சஞ்சயன் பின்வருமாறு சொன்னான். மகா பிரளயத்தில் காலனுடைய வாய் விரிந்தது போலே, ஞானேஸ்வருடைய ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம்பிள்ஸ் அது இங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த குருக்ஷேத்திர பழம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அந்த 2 சேனைகளும் அணிவகுத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பாக்குறதுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாரு பாருங்க ஒன்னாமும். மகா பிரளயத்தில் காலனுடைய வாய் விரிந்தது போலே அப்படின்னு அர்த்தம். பிரளயா காலத்துல இந்த உலகத்துல எதுவுமே மிஞ்சி நிற்காம எல்லாமே பஷ்மமாகி விடக்கூடிய ஒரு காலம் பிரளயா காலம். அப்ப காலன்றவன் எவன்? அவன் அப்பப்போ ஒருத்தர் 2 பேரை தூக்கிட்டு போவான். ஆனா அந்த மகாபிரளயா காலத்துல அவனுக்கு இரையாக ஒட்டுமொத்த ஜீவர்களும் அவனுக்கு இரையாக போகக்கூடிய ஒரு விஷயம். மகாகாலன் அந்த பிரளயா காலத்துல வாயை தூக்கி நின்னா எப்படியோ அப்படி இருக்குப்பா அந்த யுத்த கிழம் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேர் சாக போறாங்கன்றதை இண்டிகேட் பண்றான் இன்டைரக்டா. சரியா? காலக்கூடம் பொங்கி வழிந்தது போலே, காலக்கூட விஷயத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த அமிர்தத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அமிர்தத்தின் ஒரு திட்டு, ஒரு திவளை வாயில் பட்டாலே போதும் செத்தவனே பிழைத்து விடுவான், நோய் இருப்பவன் குணமாகி விடுவான், இளமையாகி விடுவான், எக்கச்சக்கமான ஒரு அட்வான்டேஜஸ் சொல்லுவான் இல்லையா? இதுக்கு அப்படியே உள்டா இந்த காலக்கூட விஷயம். அதனுடைய வாசனை வந்தாலே எவ்வளவு பெரிய ஆரோக்கியமான இருந்தாலும் அடுத்த செகண்ட் செத்தே போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி மோசமான ஒரு விஷம் இந்த காலக்கூட விஷம் என்று சொல்லப்படுகிறது. காலக்கூட விஷம் பொங்கி வழிந்தாது போலே, ஒரு சொட்டு அல்லது ஒரு சின்ன அதனுடைய வாசனை வந்தாலே செத்து போயிடுவோம் அப்படின்னா, காலக்கூட விஷம் பொங்கி வழிஞ்சா எப்படின்றதை இமேஜின் பண்ண சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயமாக இந்த குருக்ஷேத்திரம் என்ற அந்த போர் களம் இருக்கிறது என்று சஞ்சயன் வர்ணிக்கின்றான். வட வைத்தி மண்டி எறிந்து பிரளயா மாருதத்தின் சகாயத்தை பெற்று
சமுத்திரத்தை வற்றடித்து ஆகாசத்தை அலாவ தலைப்பட்டது போலே. அடுத்த எக்ஸாம்பிள் இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. சமுத்திரத்தினுடைய தண்ணி உலகத்தினுடைய 3/4 பாகம் இருக்கு என்பதை நாம் அறிவோம் இல்லையா? இப்போ நம்ம நீங்க ஸ்டவ்ல தண்ணியை ஊத்தி வைப்பீங்க, மறந்து போயிட்டீங்கன்னா அங்க தண்ணி இருக்காது. ஏன்னா அது வற்றடித்திருக்கு. இந்த நெருப்புக்கு தண்ணீரை வற்றடிக்கும் தன்மை இருக்கின்றது என்பதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பேங்க. சரியா? இப்போ நெருப்புல ஒரு செம்பு தண்ணியை வச்சிருந்தீங்கன்னாலே அவ்வளவு நெருப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி வற்றடிக்கப்படும். சரியா? அப்போ கடல்ல இருக்கிற மொத்த தண்ணியையும் வற்றடிக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு நெருப்பு இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ண சொல்றாரு. சரியா? இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் டு இண்டிகேட் தட் குருட்சேத்திரத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம கேட்டா அது எப்படி இருக்குன்றத புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற எக்ஸாம்பிள்ஸ் இது. மகா பிரளய இந்த சமுத்திரத்தை வற்றடிக்கிறதுக்கு அக்னி, இந்த அக்னிக்கு மகா மாரதத்தின் சகாயம். மாரதம்னா ஒண்ணும் இல்ல, காத்து. அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி எல்லாம் அடுப்பு தீப்பத்தி எரியும் போது அது சரியா எரியலைன்னா உப்புன்னு ஒரு ஊர்வான்னு சொல்லுவாங்க. குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு உப்புன்னு ஊதுவாங்க. அப்ப காத்து அதிகமா போக போக அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். அப்ப மாறுதுன்னா ஒரு பெரிய புயல் காத்து இந்த நெருப்புக்கு சகாயமா கிடைச்சது. ஏற்கனவே சும்மாவே அது பயங்கரமான நெருப்பு, அதுக்கு அந்த காத்தோட சகாயமும் கிடைச்சதுன்னா ஆகாயத்தை நிரப்புகின்ற அளவிற்கு அந்த நெருப்பு இருக்கின்றது. அது என்ன செய்யுது அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த சமுத்திரத்தை வற்றக்கூடிய அளவிற்கு அக்னி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி எனக்கு சஞ்சயன் ஃபீல் பண்றான். இந்த குருஷேத்திர வார் அப்படிங்கிறதுல இப்ப எப்படி இருக்குன்னு அவன் கேட்டதுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஒருவராலும் அடக்க முடியாதபடி பாண்டவ சைன்யம் முழுதும் ஏக காலத்தில் பொங்கி எழுந்தது. அன்கண்ட்ரோல்டா அப்படியே ஒரு துடிதுடிப்போட ஒரு வேகத்துல பாண்டவ சைன்யம் அப்படியே பொங்கி எழுந்து நிற்கிறான். அச்சேனை அநேக அணிகளால் வகுக்கப்பட்டு யுத்த சன்னதமாய் பயங்கரமாக நிற்பதை துரியோதனன் பார்த்து, இப்ப அந்த பாண்டவர் சேனையை துரியோதனன் பார்க்கிறான். துரியோதனன் அப்படி பயங்கரமா பொங்கி வலிந்து கொண்டிருக்கின்ற அந்த பாண்டவ சேனையை துரியோதனன் பார்த்துட்டு துரியோதனன் இப்ப சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? துரியோதனன் பார்த்து எப்படி யானை கூட்டத்தை பார்த்து சிம்மம் அதை ஒரு பொருட்டாக எண்ணாதோ அப்படியே அது எவ்வளவு மாத்திரம் என்று அதை அவமதித்து துரோணாச்சாரியரை பார்த்து சொன்னான். அவ்வளவு பயங்கரமான ஒரு சேனையை துரியோதனன் பார்க்கிறான். பார்த்துட்டு யானைய பார்த்தா அதிபயங்கரமா தான் இருக்கு, ஆனா சிம்மம் அதை பார்த்துட்டு பயப்படுவான். அந்த மாதிரி இப்ப துரியோதனன் இந்த இடத்துல சிம்மமாக உருவாக்கப்பட்டு பாண்டவ சேனையை யானையாக காட்டி அந்த துரியோதனன் இந்த இவ்வளவு பெரிய ஒரு பாண்டவ சேனையை பார்த்து அதை பத்தி கவலையே படாம துரியோதனன் இங்க யாரு துரோணாச்சாரியார்கிட்ட அவரு அந்த துரியோதனன் சைனுடைய படை தளபதி துரோணாச்சாரியார்கிட்ட சொல்றான். இந்த பாண்டவ சேனை அப்படிங்கிறத வர்ணிக்கிறான். சரியா? ஃபர்ஸ்ட் பாண்டவ சேனையை வர்ணிப்பான், அதுக்கப்புறம் தன்னுடைய சேனை எப்படி இருக்குன்னு வர்ணிப்பான், அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய மேட்டரா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல போறான். இப்போ அந்த துரியோதனன் துரோணாச்சாரியாரை பார்த்து அந்த பாண்டவ சேனையை வர்ணிக்கின்றான். எப்படி வர்ணிக்கிறான்? இதோ பார்த்தீரா எப்படி பாண்டவர்களுடைய சேனையானது பொங்கி நிற்கிறது. நடைபெற்ற மலைக்கோட்டைகள் போல் சுற்றிலும் அநேக அணிகளாக புத்திசாலியான திருபத குமாரனால் வகுக்கப்பட்டு நிற்கிறது. திருபதன் அப்படிங்கிற அந்த அஞ்ஞாத வாசத்துல திருபதன் வந்தானே. திருபதன் யாரு? திரௌபதியோட அண்ணனாங்க. சரி, ஓகே, நம்ம டீட்டெயில தெரியல. சோ திருபதன் அப்படிங்கிறவனுடைய தலைமையில அணிகளாக வகுத்து நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது துரியோதனன் இப்ப பார்த்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். சோ யார் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த படை தளபதிகளுடைய பெயர்கள் எல்லாம் வர்ணிச்சு துரியோதனன் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இப்ப நான் படிக்க போறேன். புத்திசாலியான திருபத குமாரனால் வகுக்கப்பட்டு நிற்கிறது. திருபத குமாரனால் வகுக்கப்பட்டு, திருபதனுடைய மகனால் வகுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அவன் உம்மிடத்தில் படித்து வித்தைகளுக்கு வாசஸ்தானமாய் இந்த சைன்யத்தை கடல் போல் விரிவடைந்து தோன்றும்படி வகுத்து வைத்திருக்கின்றான். பாரீர். அவன் துரோணாச்சாரியருடைய சிஷ்யன் தான் போல. உங்ககிட்ட கற்ற வித்தைகளின் அடிப்படையில
அப்படி எப்படி வந்து அந்த படைகளை அழகா பரப்பி சும்மா கடல் மாதிரி வச்சிருக்கான் பாத்தீங்களா துரோணாச்சாரியாரே என்று அந்த துரியோதனன் துரோணனை பார்த்து சொல்லுகின்றான். அசாதாரணமானவர்களாய் சஸ்திர சாஸ்திர பிரயோகங்களில், சஸ்திர சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா சஸ்திரத்தை எப்படி வந்து பிரயோகம் பண்ணணும் என்று சொல்லி கொடுக்கின்ற சாஸ்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ அசாதாரணமானவர்களா அப்படின்னு சாதாரண ஆட்கள்லாம் இல்ல. இதுக்குள்ள பாண்டவர் அணியில இருக்கவங்க வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி பீப்புள், எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறது. சஸ்திர சாஸ்திர பிரயோகங்களில் மிக்க பயிற்சி உள்ளவர்களாய், க்ஷத்ரிய தர்மத்தில் அதிசாமர்த்தியம் உள்ளவர்களாய், பலத்தாலும் பௌருஷத்தாலும் பீம அர்ஜுனர்களுக்கு சமமானவர்களாய். ஸோ பலத்தாலும் பௌருஷத்தாலும், ஸ்கில்ல ஸ்ட்ரென்த், இதுல ஸ்கில்லுக்கு யாரு அர்ஜுனன், ஸ்ட்ரென்த்துக்கு யாரு பீமன். இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலண்டா இங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத துரியோதனன் சொல்றான். பல வீரர்கள் அச்சேனையில் இருக்கிறார்கள், அவர்களை யார் யார் என்று சொல்வேன் கேளீர். சோ அவங்க எல்லாம் யாருன்றதையும் நான் இப்ப சொல்ல போறேன் கேளுங்க அப்படின்னு சொல்றான். இதோ உத்தம போர் வீரனான யுதானனும் மகாரதர்களுக்குள் சிறந்தவனுமான விராடனும் இருக்கிறார்கள். வீரனான திருபதன் இதோ நிற்கின்றான். சோ ஒரு மகாபாரத கதைகள்ல கூடிய நேம்ஸ், மகாபாரத கதையை முழுசா புரிஞ்சவங்களுக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது முழுசா தெரியாதவங்களுக்கு பாண்டவர் சேனைகள்ல இவங்க எல்லாம் பெரிய வீரர்களாக இருந்தார்கள்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு ஸ்லோகம் மட்டும் முடிச்சிடலாம். ஸோ இப்ப நான் படிக்க போறது வந்து 5வது ஸ்லோகம். ஓகேவா? இது வரைக்கும் 4 ஸ்லோகங்களை நான் படிச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சேகிதானன், அதாவது அந்த சைட்ல இருக்கக்கூடிய வீரர்களின் பெயர்கள் அணிவகுக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொன்னேன். இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கு நிறைய பேர் தெரியாது. இவர்களெல்லாம் பெரிய வீரர்கள் என்று துரியோதனன் வர்ணிக்கின்றான் துரோணாச்சாரியாரிடம் என்று மட்டும் புரிந்து கொள்வோம். சேகிதானன், திருஷ்ட கேது, பராக்கிரமசாலியான காசிராஜன், ராஜராஜனான உத்தமௌஜன், அப்புறம் சையன், குந்தி போஜன், யுதாமன்யு, புர்ஜித் முதலிய அரசர்கள் அனைவரையும் பாரும். சரியா? இவன் சுபத்ரையின் ஹிருதயத்திற்கு ஆனந்தத்தை செய்து வைப்பவனான அபிமன்யு. நெக்ஸ்ட் இவன் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அர்ஜுனனுடைய புதல்வன், ஈக்வலன்ட் டு தி ஸ்கில் ஆஃப் தி அர்ஜுனா அப்படிங்கிறவன் அபிமன்யு என்று அந்த பேர் மட்டும் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அபிமன்யு இவனை ஒரு புதிய ஒரு அர்ஜுனன் என தகும், ஒரு குட்டி அர்ஜுனன் என்று சொல்லலாம் இல்லையா? அவனை ஒரு புதிய அர்ஜுனன் என்று சொல்லத்தகும். இன்னும் திரௌபதி குமாரர்களும் அவர்களோடு கணக்கிட முடியாத மகாரதர்களுமான வீரர்களும் கூடி நிற்கிறார்கள் என்று. இவ்வளவு நேரம் அந்த துரியோதனன் வந்து பாண்டவ சேனையை பார்த்து, அவர்களுடைய அந்த மகா தளபதிகளை எல்லாம் பார்த்து, யாரெல்லாம் நிற்கிறாங்க பாத்தீங்களா துரோணாச்சாரியாரே என்று அவர்களுடைய பேரை எல்லாம் சொல்லி துரோணாச்சாரியாரிடம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ திஸ் வாட் இஸ் கோயிங் நவ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து துரியோதனன் வந்து நம்ம சேனை எப்படி இருக்கு பாத்தீங்களா துரோணாச்சாரியாரே என்று அவன் வர்ணிக்க போகின்றான். அதை நாளைக்கு படிக்கலாம்.